தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்தை வந்து நம்ம தியானிக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல் 1லிருந்து 11 அதிகாரங்கள் கிறிஸ்தவத்தின் ஸ்லாக்கியங்களும், 12லிருந்து 16 வரைக்கும் கிறிஸ்தவர்களின் பொறுப்பும் இருக்கிறது. அதில் 12வது அதிகாரம் சேவையை பற்றி, 13வது அதிகாரம் கிறிஸ்தவனின் சமுதாய வாழ்வு, சோஷியல் லைஃப் ஆஃப் அ கிறிஸ்டியன் அப்படின்றத பார்த்தோம். சமய பணியை என்ன ஆகணும்னா சமுதாயத்தில் பாதிப்பை ஏற்படுத்தணும், சமுதாயத்தில் நம்ம ஒரு கிறிஸ்தவங்களாக வாழணும். அதுக்கு கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். 13 அதிகாரத்தில் 14 வசனம் இருக்குது. அதில் 1லிருந்து 7 வரைக்கும் முதல் பகுதியாக அரசுக்கு முன்பாக நம்முடைய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பிஃபோர் தி கவர்மெண்ட், அரசுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி 1லிருந்து 7 வரையிலான வசனங்களில் அதை தியானித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம தேசத்தின் சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். ஏனென்றால் அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் அதிகாரிகள். 2வது ஞானமின்மை மீறுதல் கோபாக்கினியை வரப்பண்ணும், அதனால் நம்ம அரசாங்க சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். 3வதாக சொன்ன மனசாட்சியை கீழ்ப்படிய வேண்டும். மனசாட்சி நிமித்தமாக நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பக்தி உள்ள அரசாங்கம் இல்லைனாலும் கூட நம்ம கீழ்ப்படியணும். அதே சமயத்தில் தேவ ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கீழ்ப்படியணும்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு 13வது அதிகாரம் 8லிருந்து 10 வரையிலான வசனங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல், ரோமர் 13 8லிருந்து 10. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ஆமென். அப்போ 8லிருந்து 10 வரைக்கும் பார்க்கும் பிறரோடு உள்ள உறவு, பிற மக்களோடு உள்ள சமுதாயத்தில் நம்ம மற்றவங்க மக்களோடு கூட இருக்கிற உறவு, அதை பற்றி 8லிருந்து 10 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ் பீப்புள், அதர்ஸ், பிற மக்களோடு உறவு. சமுதாயத்தில் மக்களை நாம் நல்ல உறவாக இருக்கணும். ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 47வது வசனம் நினைக்கிறேன். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமாம். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் சபையாருக்கு என்ன இருந்ததுன்னா தயவு கிடைச்சது. அப்போ சமுதாய வாழ்வில் மற்ற மக்களோடு கூட உங்களுக்கு நல்ல உறவு இருக்கணும். சமுதாயத்தில் இருக்கிற மற்ற மக்களோடு கூட உங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டு, அவங்கள தள்ளி வச்சுக்கிட்டு, அல்லது அவங்களோடு கூட நல்ல உறவு இல்லாமல் இருக்குமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் சமுதாய வாழ்வில் தவறிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ பிற மக்களோடு கூட நல்ல உறவு இருக்கணும். அதுக்கு ஒருவரிடத்தில் ஒருவர், 8வது வசனம் ரோமர் 13:8, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். அப்போ மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். இப்போ இது லிட்டரலாக எழுத்தின்படியே கடன் வாங்காதீங்கன்னு சொல்லுது. அப்போது கடன் படாதிருங்கள். ஏன்னா கடன் என்ன ஆகுது? அன்பை முறிக்கும். கடன் உறவுகளை முறிக்கும். கடன் உறவுகளில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எத்தனையோ பேர் கடன் வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாதனால பல உறவுகள் முறிஞ்சு போயிருக்கு. சண்டை வந்திருக்கு. இவங்களே ஆதாயம் பண்ணுவாங்க, அவங்க கையில் கடன் வாங்குவாங்க, அப்புறமா அவங்க சர்ச்சுக்கு வர மாட்டான், ஐயோ அப்படின்றான்.
ஸோ கடன் வாங்கி கொடுக்க முடியாதனால் உறவுகள் முறிக்கப்படுகிறது. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. வேதம் அப்படி தான் சொல்லுது. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவன். அப்போது வெளியில் கிறிஸ்தவர்கள் அப்படின்னாவே வேதம் நேராக கடன் வாங்க சொல்லி நேரடியான ஆலோசனை சொல்லவே இல்லை. கடன் வாங்க சொல்லி சொல்லவே இல்லை. நேரடியாக இன்டைரக்டாக சில இடங்களில் ஒரு 2-3 இடங்களில் சொல்லுதுனாலும் அது டைரெக்டாக நீங்கள் கடன் வாங்குங்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை. நீயோ வாக்குத்தத்தம் என்னது? கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதி. அப்போது வாக்குத்தத்தம் கடன் வாங்க மாட்டீங்க. ஸோ மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். கடன் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது என்ன ஆகுது? அந்த நபரை பார்க்க முடியல, அந்த நபரை ஃபேஸ் பண்ண முடியல, ஓடி ஒளியிறது, அப்புறம் ஆத்தும ஆதாயம் அவுட்டு. அதே சமயத்தில் நீங்கள் திருப்பி கொடுத்துட்டா கூட என்ன ஆகுது? அவர் சொல்லி காட்டுவார், நான் ஆத்திர அவசரத்துக்கு அவருக்கு உதவி செஞ்சேன் அப்படின்றது உங்களுக்கு என்ன ஒரு தடவை கொடுத்தாராம், இது அப்படியே சொல்லினே இருக்காருன்னு உங்களுக்கு எரிச்சல் ஆகுது. ஆக மொத்தத்தில் கடனே வாங்காமல் இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. அப்போ கிறிஸ்தவர்கள் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும். அது நிச்சயமாக முடியும். நீங்கள் கடன் வாங்கி நடத்த வேண்டும் என்று எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. கடன் வாங்கி நீங்கள் கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அது அதை விட அவமானம் வேறு எதுவுமே இல்லை. ஸோ கடன் வாங்காமல் இருக்க சில ஆலோசனைகளை சொல்கிறேன். அது செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள்ளே வைங்க. தேவைக்கு மட்டும் செலவு செய்யுங்க. தேவைக்கு அதிகமாக செலவு செய்யாதிருங்கள். சரியா? தேவைக்கு அதிகமாக செலவு செய்யாதீங்க. நம்ம தேவை எது அப்படின்றத பார்த்துக்கோங்க, அதுக்கு செலவு செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசைக்கும் அவசியத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆசைக்கும் அவசியத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4:19 நினைக்கிறேன். என் தேவன் நம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினால் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். God shall meet your needs, not your greeds. கர்த்தர் உங்கள் குறைவுகளை, ஆசைகளை நிறைவேற்றுவார், பேராசைகளை நிறைவேற்ற மாட்டார். அப்படியே குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். அப்போ நமக்கு ஆசைக்கும் அவசியத்திற்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக தெரியணும். இன்னைக்கு நிறைய பேர் கடன் வாங்கிறதுக்கு காரணமே பேராசை தான். பேராசை தான். ஆசை, ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும், அது நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குது, காசு இல்லை, தேவையும் இல்லை, கடன் வாங்கு, அதான் கொடுக்குறாங்களே இஎம்ஐ. இஎம்ஐயில் இருந்தாலும் சரி, அது யாராவது ஒரு இழிச்சவன் கிடைப்பான். அப்படியே அதுலேயே ஹோட்டலில் சாப்பிட்றது, அதுலேயே வெளியில் போகிறது, துணி வாங்கிறது, சோத்திரம். இப்போது இதில் இந்த பிரச்சனை என்னென்னா, ஆசைக்கும் அவசியத்திற்கு நீங்கள் பொருள் வாங்குறீங்கன்னா ஆசைக்காக வாங்குறீங்களா, அவசியத்திற்காக வாங்குறீங்களா? நம்ம வாழ்கிறது அவசியத்திற்காக வாழ வேண்டும். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடந்து கொள்ளாமல் நமக்கு பயன் உண்டாகும்படி, பிறர் மக்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். அதனால் ஆசைக்கும் அவசியத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தது, திட்டமிட்டு செலவு செய்யுங்க. பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்க. செலவு செஞ்சிட்ட பிறகு திட்டமிடாதிருங்கள். நிறைய பேர் செலவு பண்ணிக்கிட்டே திட்டம் போடுவாங்க. ஒரு மாதத்தின் சம்பளம் வாங்கினீங்கன்னா அந்த மாதத்து முதல்ல என்ன பண்ணிவிடுங்க, திட்டமிட்டுருங்க. எதுக்கு என்னென்ன பணம் அப்படி இப்படின்றத பிரித்து திட்டமிடுங்க. அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, எதுக்கெல்லாம் செலவு பண்ண முடியும், எதுக்கு செலவு பண்ண முடியாதுன்றது தெரியும். அப்படி செலவு பண்ண முடியாததுக்கு ஐயோ இவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுது, அப்போ எதில் குறைக்கலாம், எதெல்லாம் குறைக்கலான்றது யோசிக்கலாம். அப்போ திட்டமிட்டு செலவு பண்ணாதனால என்ன பண்ணுறோம், கடைசியில் போய் கடனில் போய் மூடிது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, அக்கம் பக்கத்தில் கடனை வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அம்மா பொருளை வாங்கினாங்க. கடனுக்கு பொருளை வாங்குறது மளிகை கடையில், அண்ணாச்சி கடையில் பொருளை வாங்கி 2 மாதமாக 3 மாதமாக தரல. இதோ தரேன்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அம்மாவால் கொடுக்க முடியலையா என்னன்னு தெரியல,
அந்த ஏரியாவை விட்டு காலி பண்ணி பக்கத்து ஏரியாவுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அவ்வளோதான். அவர் அண்ணாச்சி என்ன பண்ணுறது பாவம். இந்த அண்ணாச்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒருத்தர் சபைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. புது ஆத்துமான்னு. சரி, இந்த அண்ணாச்சி சபைக்கு வந்துக்கிறப்போ இந்த அம்மா முன்னாடி உட்காந்துன்னு பாடுறாங்க, பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், இயேசு வானில் வரும்போது நான் பறந்திடுவேன். இந்த அண்ணாச்சி வந்தார், ஏம்மா என் காசை கொடுத்துட்டு நீ பறந்து போ, காசை கொடுக்காம நீ என்ன பறப்ப, எப்படி பறப்ப நீ? அதனால் நம்ம மற்றவங்களுக்கு கடன் பட்டிருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை முதல்ல என்ன பண்ணுங்க, கொடுத்துருங்க. அல்லது கொடுக்க முடியலன்றதையாவது சொல்லுங்கள். அது இதை கேளுங்க. அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக கடன் படாமல் வாழ்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஆமேன். சிலர் பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுவோம், உங்களுக்கு இத்தனை லட்சம் லோனுக்கு நீங்கள் இது இருக்குது, தகுதி இருக்குது, வேணும், உங்களுக்கு லோன் ஏதாவது தேவைப்படுதான்னு. ஐயோ இது வேணாம், அப்படியே வேணும்னா கூட உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன். அவனா வாலண்டியராக கேட்பான், என்னன்னு லோனு. அது ஒரு முறை ஒருத்தர் என்ன பண்ணார், அந்த பேங்க் ஆஃபீஸர் வீட்டுக்கு போயிட்டு, சார் உங்களுக்கு கிச்சனுக்கு சமைக்கிறதுக்கு ஆள் வேணுமா? நான் வரேன் சார். இல்லை எங்கள் வீட்டில் ஆள் இருக்குது, வேண்டாண்ணா. சார் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றணும், ஆள் வேணுமா சார்? நான் வரேன் சார். இல்லை எங்களுக்கு ஆள் இருக்குது. சார் டிரைவருக்கு வேலைக்கு ஆள் வேணுமா சார்? நான் வரேன் சார். இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாளும் போய் 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 நான் அவனே போயிட்டே வந்துட்டு இருந்தான். எல்லா வேலைக்கும் ஆள் இருக்குது, எனக்கு தேவையில்லைன்னு. அப்புறம் அந்த பேங்க் ஆஃபீஸர் சொன்னார், ஏய் டெய்லி வந்து என்ன நீ தொந்தரவு பண்ணினேக்கிற, நீ நானா வேணான்றல. அப்புறம் அவன் கேட்டான், நான் தான் லோன் கேட்டேன்னா உன்னை, நீ எதுக்கு மட்டும் நீங்கள் உங்கள் இதுலேருந்து மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி லோன் வேணுமான்னு கேட்டுனேக்கிறீங்க. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? இனிமேல் உங்கள் பேங்க்லேருந்து யாரும் ஃபோன் பண்ணக்கூடாது. அப்போது அவங்களுக்கு வந்தால் வேறு, இவங்களுக்கு வந்தால் வேறையா? ஸோ நம்ம தான் என்ன பண்ணோம், இன்றைக்கி கவர்ச்சிகரமாக கொடுக்குறாங்க, இது சின்னோண்டு தான் அடைச்சிடலாம், இதுதான் அடைச்சிடலாம், முடிச்சிடலாம், 10 வருஷத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ அதனால் கடன் படாமல் இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது மாதம் ஒரு சிறு தொகையை சேமித்து வைங்க. ஏன்னா அவசர செலவுகளுக்கு என்ன ஆகும், நம்ம கடன் வாங்குறது எதுக்காக தான், அவசர செலவு, நெருக்கடியான ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அல்ல டாக்டர் ஃபீஸ் கட்டணும், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு, திடீர்னு கல்யாணம்னு வச்சுட்டாங்க, திடீர்னு ஏதோ ஒன்று ஊருக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது, அப்படின்ற ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம சிறுக சேர்த்து வச்சது அந்த அவசரத்துக்கு என்ன பண்ணும், உதவி செய்யும் கடன் வாங்காமல் இருக்க. ஸோ நீங்கள் சிறுக மாதம் ஒரு தொகையை சேர்த்து வைங்க. அடுத்தது வாக்கு தத்தங்களை விசுவாசிங்க. உபாகம் 28வது அதிகாரத்தில் வாசிக்கிறனால, நீ கனியோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அந்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், விசுவாசிங்க. உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நம்ம அதுதான் நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். நீ ஒருத்தர்கிட்டையும் கடன் வாங்க மாட்டாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இதை நீங்கள் விசுவாசிங்கள். ஆமென். அடுத்தது தேவை வரும்போது, சிலருக்கு கடனில் போகிறதுக்கு கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை. மல்கியா 3:8-12 வரைக்கும் தசமபாகம் கொடுங்க. தசமபாகம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.
11:12. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை நீ உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். வீண் செலவுகளை கண்டிப்பார். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. உங்க விளைச்சலின் பலனை அழிக்காது. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமற் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். ஆமா, எல்லா ஜாதிகளும் சமுதாயம் என்ன சொல்ல உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்வார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு உங்க அந்த சமுதாயம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா விரும்பப்படத்தக்கதா இருக்கும். உங்க விளைச்சலின் பலன் உங்களுக்கு அதை அறுக்கிற எல்லாவற்றையும் தேவன் கண்டிப்பார். இது பழைய ஏற்பாட்டு சட்டம் தானே, புதிய ஏற்பாட்டில் இல்லையே. புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டை விட பெட்டர். பழைய ஏற்பாட்டை விட பெட்டர். அப்போது நம்ம பழைய ஏற்பாட்டு கேட்பதற்கும் நம்ம அதிகமாக தான் கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம புதிய ஏற்பாடு அன்பினால் கொடுக்குறோம். பழைய ஏற்பாட்டில் கட்டளையாக இருந்தது, இப்போ அது அன்பின் பிரமாணமாக மாறிடுச்சு. அப்போது நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காததுனால நம்முடைய வாழ்க்கையில் பலருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். தரித்திரம் எனக்கே இல்லைன்னுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்காததுனால அதில் தரித்திரம் தான் வருது. சரியா? அதனால் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கறத ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், விதைக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக அதை அறுக்க உதவி செய்வார். அடுத்தது, உங்களுக்கு தேவைகள் வரும்போது கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு அதை தெரியப்படுத்துங்க. ஒரு அவசர தேவை வந்துருச்சுன்னா ஸ்தோத்திரத்தினால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. தேவனிடத்தில் அந்த ஜெபக்குரிய ஆண்டவரே அவசரமாக எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது. மனுஷன்கிட்ட கேட்குறத விட கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இந்த தொகை எனக்கு தேவைப்படுது, இந்த பணம் எனக்கு தேவைப்படுது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரத்தோடு தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். தேவ நிச்சயம் உங்கள் தேவையை சந்திப்பார். ஆமென். அடுத்தது, பிறருக்கு கடன் கொடுக்கும் தருணத்தை எதிர்நோக்கி காத்திருங்கள். அதாவது கடன் வாங்குறதே குறிக்கோளாக வச்சு இல்லாமல், நான் இனி கடன் வாங்க மாட்டேன், இனிமேல் நான் தான் கொடுக்க போகிறேன், அந்த மாதிரியான வாய்ப்பை எதிர்பாரு. அந்த மாதிரி நீங்கள் விரும்புங்கள். கடன் வாங்கி நான் தான் வாங்கிட்டே இருப்பேன், நான் கொடுக்கவே மாட்டேன். அப்போது அது வாங்கிறது அடிமைத்தனம், கொடுக்கறது ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் பவுலுடைய சாட்சியை கேளுங்க. 33 ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்தில் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். ஆமென். வாங்குறதை விட கொடுக்கிறது தான் பாக்கியம்னு கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன். அப்போ எனக்குடைய தேவைக்காக நான் என்ன பண்ணேன், உழைச்சேன். நான் யாருடைய வெள்ளியையோ பொன்னையோ இச்சிக்கவில்லை, யார்ட்டையும் கடன் கேட்கல. அதை மாத்திரமே நான் வாங்குறதோட எத்தனையோ பேருக்கு நான் கொடுத்துருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் நெருக்கத்தில் இருந்தார், தேவைகள் இருந்தார், ஆனால் கடன் வாங்கிறது இல்லை. அப்போது இந்த பிரின்சிபல், கடன் வாங்காத ஒரு காரியம் இருக்குமானால் இந்த சமுதாயத்தில் நம்ம பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கடன் வாங்காத சமுதாயமாக இருந்தால் நம்ம இந்த குடும்பத்தில் நிச்சயமாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கடன் வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை. ஒரு முறை அண்ணன் ஆர் ஸ்டான்லி அவர்கள் சொன்னார், அவங்க ஸ்கூல் எஸ்கேஷன் போகிறதுக்கு கேட்டிருந்தாங்களாம். அப்போ சுற்றுலாவுக்கு. அப்போது அவங்க அம்மா வீட்டில் காசு இல்லை, கடன் வாங்கக்கூடாதுன்றது அந்த குடும்பத்தினுடைய பிரின்சிபல். அதனால் கடன் வாங்கலை, கொடுக்கல. அப்போது அன்றைக்கி போகாதது அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அது ஒரு சுற்றுலா போய் பார்க்குறது, ஒரு இடத்த போய் பார்க்குறது ரொம்ப நல்லது தானே, அது கூட பார்க்க முடியலையே அப்படின்னு. அதனால் நல்ல நாலேஜ் கிடைக்குது, நிறைய அறிவு இருக்குது அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடன் வாங்கலை,
கடன் வாங்கலை, போகலை. ஆனால் அவன் சொல்கிறாங்க, இன்றைக்கி எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ நாடுகளுக்கு நான் பயணம் பண்ணி இந்த சுவிசேஷத்தை நான் சொல்லியிருக்கிறேன். கடன் வாங்கக்கூடாதுன்ற பிரின்சிபலை போதிக்கிறேன், வாங்குறதே இல்லை, அதை கடைபிடிக்கிறேன், கடைசி வரைக்கும் அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அப்போது கர்த்தர் நீங்கள் கடன் வாங்கக்கூடாதுன்னு தீர்மானிச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், தேசத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள். சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். நீங்கள் பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா கூட உங்களை தான் டார்கெட் பண்ணி என்ன பண்ணுவான், லோன் தரேன்வான். இப்போ நீங்கள் கடன் யாருக்காச்சும் சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு என்ன ஆகும், அப்புறம் உங்களை நோக்கியே என்ன பண்ணுவோம், கடன் தரேன் உங்களுக்கு அப்படி வரும். அப்போனா என்ன அர்த்தம், நீங்கள் அவங்களால மதிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். நீ நிறைய கடன் வாங்கிட்டு தரலன்னு வச்சுக்கோங்க, உனக்கு ஃபோனே வராது. அவனுக்கு தெரியும் இவன் கடன் வாங்கினா கொடுத்துட்றான் அப்படின்னு. அதனால் அது என்ன பண்ணுறான், திருப்பி ஃபோன் பண்ணி. அப்போது இந்த சமுதாயத்தில் ஒரு பாதி பேர் உறவுகளை முறிக்காமல் இருக்கணும், மற்றவங்களோட உறவுகளை முறிக்காமல் இருக்கணும், கடன் வாங்காமல் இருக்கிறது பெஸ்ட். ஒரு வேளை கடன் வாங்கிட்டீங்க பட்டுட்டிங்கன்னா அந்த என்ன பண்ணும், கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது 9ஆம் வசனம், ரோமர் 13:9. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. செய்யக்கூடாது. அடுத்தது 2வது, பிறரோடு கூட இருக்கிற உறவில் முதல்ல கடன்படாதீங்க. 2வது, பிறர் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று நீங்கள் விரும்புவதை நீங்கள் அவர்களுக்கு செய்யாதிருங்கள். பெருசாக இருக்குல்ல? பிறர் உங்களுக்கு எதை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை மற்றவங்களுக்கு செய்யாதீங்க. ஆமென். பிறர் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு செய்யக்கூடாது என்று நீங்கள் விரும்புவதை நீங்கள் அவர்களுக்கு செய்யாதிருங்கள். கற்பனை பாருங்க, 9. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாது. விபச்சாரம், உங்களுக்கு விரோதமாக விபச்சாரம் நடந்தால் ஏற்றுக்குவீங்களா? கொலை செய்தால், உங்கள் வீட்லேயோ உங்கள் உறவினர்லையோ யாரையோ ஒருத்தரை கொலை செஞ்சிட்டாங்க, நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? களவு திருடிட்டாங்க, நீங்கள் உங்கள் பொருள் களவாடப்பட்டால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி இவர் தான் செஞ்சார் இப்படின்னு சொல்லி பொய் சாட்சி உங்களுக்கு விரோதமாக சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? இச்சியாதிருப்பாயாக, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம், பண்ண மாட்டீங்க. இது பவுல் எழுதும்போது 10 கற்பனைகளில் கடைசி 5 கற்பனைகள் எழுதுகிறார். 7, 8, 9, 5 என்ன சொல்ல வர, 1லேருந்து 4 வரைக்கும் தேவனோடு உள்ள உறவு, 5லேருந்து 10 வரைக்கும் பிறரோடு உள்ள உறவு. அப்போ அந்த பிறரோடு கூட இருக்கிற உறவில் எதை அவங்க விரும்ப மாட்டாங்களோ அல்லது எதை நீங்கள் விரும்ப மாட்டீங்களோ, எந்த தீங்கு உங்களுக்கு நேரிடக்கூடாது என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதே தீங்கு அவர்களுக்கு செய்யாதிருங்கள். ஏனென்றால் 10ஆம் வசனம் சொல்லுது, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆமாம். அப்போ நீங்களும் மற்றவர்களுக்கு பொல்லாங்கு செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் விரும்பலீங்க, உங்களுக்கு செய்யப்படுவதை நீங்கள் விரும்பலை, உங்களுக்கு பொல்லாங்கு செய்யப்படுவதை நீங்கள் விரும்பலை. ஆகவே நீங்களும் மற்றவர்களுக்கு பொல்லாங்கு செய்யாதிருங்கள். உங்கள் பேர் கெட்டு போக விரும்பாத நீங்கள் மற்றவர்களின் பேரை கெட்டு போக வைக்கலாமா? உங்கள் பேர் கெட்டு, என் பேரை என்ன அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. எத்தனை பேர் தப்பு செஞ்சால், எத்தனை பேர் கீழே விழுந்துட்டாங்கன்னா, எத்தனை பேர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம பெருசுப்படுத்தி பேசிகிட்டு இருக்கோம். அது நீங்கள் இப்போ உங்களை பற்றி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, அது இப்படியா, அது வாயாடியா, அது இப்படியா, அது அப்படியா. இதுக்கு இன்னொருத்தர் உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் நீங்கள் இன்னொருத்தரை பற்றி பேசும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது.
அப்போ பிறர் உங்களுக்கு செய்யக்கூடாது, என்னை பற்றி யாரும் பேசக்கூடாது, பின்னாடி பேசாத, நேராக பேசு அப்படின்னா அப்போ நீங்களும் என்ன பண்ணணும்? பிறர் செய்ய விரும்பாததை நீங்களும் பிறருக்கு செய்யாது. பிறர் உங்களுக்கு செய்ய விரும்பாததை நீங்களும் பிறருக்கு செய்யாதிருங்க. அப்போது உங்கள் மேலே தீங்கு சொல்கிறாங்க, பொல்லாப்பு சொல்கிறாங்க, உங்களை பற்றி மற்றவர்களிடத்தில் அவதூறாக பேசுகிறாங்க, இழிவாக பேசுகிறாங்க, அவமானப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்றது நீங்கள் விரும்பலை. அதே போல் அவங்களும் விரும்ப மாட்டாங்க. பிறர் மேலே கல் எறிகிற, உங்கள் மேலே கல் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. கல் அடிக்கிறதுக்கு அந்த விபச்சாரத்தில் கையுமையுமாக பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை நோக்கி எல்லாரும் கல் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க மேலே கல் தூக்கி அடிக்கணும்னா எதுக்கு என் மேலே அடிக்கிறீங்க? இதுனா அப்படிப்பட்ட பெரிய இதுவா அப்படின்னு நம்மளை என்ன பண்ணுறோம்? டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறோம். அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் விரும்பாதது எனக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்கள் விரும்புகிறீங்க, மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதையே என்னை யாரும் ஏமாற்றக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். அப்போது நீங்களும் மற்றவங்கள ஏமாற்றக்கூடாது. நீங்கள் க்யூவில் நிற்கிறீங்க, ஏதோ ஒரு க்யூ, ட்ரெயின் டிக்கெட் வாங்குகிற க்யூவோ அல்லது ரேஷன் கடை க்யூவோ, ஏதோ ஒரு க்யூவில் நிற்கிறீங்க. நடுவில் ஒருத்தர் புகுந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ நிற்கிறேன், வயலில் நிற்கிறேன். அப்போ நீங்கள் மட்டும் போகும்போது இல்லை, சும்மா தான். அப்போது மற்றவங்க நமக்கு செய்யக்கூடாதுன்னு எவ்வளோ காரியங்களுக்கு விரும்பாததை அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யாதிருங்கள். இதனால் உறவுகள் பாதிக்கப்படுகிறது. நோவா ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21 25 வரைக்கும் வாசிங்கன்னா, அவன் திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். வெளியில் இருக்கிற சகோதரர் நோவா திராட்சரசம் குடித்து வெறித்து படுத்திருக்கிறான், வஸ்திரம் விலகிடுச்சு, நிர்வாணத்தை பார்த்துட்டான். அந்த நிர்வாணத்தை பார்த்து வெளியில இருந்த தன் சகோதரர் இருவருக்கு என்ன பண்ணிட்டான்? அறிவித்தான். அறிவித்தது யாரு? காம். மகன்தான். யாரு பேரு? காம். காம். காம் காமா இல்லை, காம் எப்படி இல்லை, காமா இல்லை, கமா போட்டான். போய் மற்றவங்ககிட்ட போய் எனக்கு தெரியும், இருந்தாங்க அவங்க இப்படி இருந்தாங்க, நான் பார்த்தேன். இது உண்மையா நடந்ததா இல்லையா? நான் உண்மைதான் சொன்னேன். இவங்க என்ன சொல்றாங்க? சொல்றவங்க எல்லாம் நான் உண்மைதான் நான் சொல்றேன், நான் பொய் சொல்ல. பிறர் அசிங்கப்படுத்துறத, அவமானப்படுத்துறது உண்மையா இருந்தாலும் உங்களை பத்தி நீங்க அசிங்கப்பட்டதை மற்றவங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவமானப்பட்டாங்க. இது சாபங்க. அது காம் என்ன பண்ணிட்டான்? போய் பார்த்ததை 2 சகோதரர்கள் சொன்னா. அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். யார் கானான்? காமுடைய மகன் கானான் சபிக்கப்பட்டவன். காம் அடுத்த சந்ததியை சபிக்கப்பட்டு போயிடுச்சிங்க. உங்க பிள்ளைகள் சபிக்கப்பட்டு போறாங்க. நான் உண்மைதான் சொன்னேன், உண்மைதான். மற்றவரை அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, மற்றவங்களோட வேதனைப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசுறது, அது தேவன் அருவருக்கிற பெரிய பாவம். அதனால சாபம் தான் வந்தது. கானான் சபிக்கப்பட்டான். இந்த சாபம் எவ்வளோ தலைமுறையாக இருந்தது தெரியுமா? இயேசுவிடத்தில் ஒரு ஸ்திரீ, என் பிள்ளை பிசாசு பிடிச்சிருக்கிறா சொல்லி வந்தால, அவன் என்ன ஸ்திரீ? கானானிய ஸ்திரீ. இந்த ஊர் இவங்க சந்ததி.
அதை வந்து பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது சரியில்லை. அப்போது எத்தனை தலைமுறையாக அந்த சாபம் தாங்கிக்கிட்டே இருந்தது பார். அப்போது நம் பிறர் எனக்கு செய்யக்கூடாததை நான் செய்ய பிறர் எனக்கு செய்ய விரும்பாததை நான் மற்றவர்களுக்கு செய்ய மாட்டேன் தீர்மானி. தண்ணி பிடிக்கிறீங்கன்னா நீங்கள் மட்டும் பிடிக்கிறதில்ல, ஒவ்வொரு காரியம் சமுதாயத்தில் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் யோசித்து பாரு. குப்பையை வாரி தள்ளி பக்கத்து வீட்டில் தள்ளுறீங்க, அவங்க குப்பையை வாரி உங்கள் வீட்டில் தள்ளினா உங்களுக்கு பிடிக்குமா? அவங்க வீட்டில் இல்லாதப்போ அவங்க வீட்டு கோழி உங்கள் வீட்டில் முட்டை போடுது, எடுத்து வச்சுக்கிறீங்க. உங்கள் வீட்டு கோழி அவங்க வீட்டில் போய் முட்டை போட்டால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? இல்லை அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா, பிறர் செய்ய விரும்பாததை நீங்கள் மற்றவர்களுக்கு, பிறர் உங்களுக்கு செய்ய விரும்பாததை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யாதிருங்கள். ஆமென். ஸோ அவமானப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க. அதை அழகாக பாலிஷாக கொண்டு போங்க. ஆமென். 1 பேதுரு 4:8 எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு என்ன பண்ணும்? மூடும். மற்ற 2 சகோதரர்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இவன் சந்ததிக்கு அடிமையாக போயிட்டான். நான் உண்மையை சொல்கிறேன், கரெக்டாக தான் சொல்கிறேன், தப்பு சொல்ல, நான் பொய் சொல்ல, உண்மை இங்கே கேட்கல. பிறரை அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது நீங்கள் விரும்பலை. நீங்கள் அசிங்கப்படுறதும் அவமானப்படுறதும் நீங்கள் விரும்பலை. அதே போல் மற்றவர்களை நீங்கள் என்ன பண்ணாதீங்க. அவங்க வாழ்க்கையில் தோத்தது, அவங்க வாழ்க்கையில் ஏமாந்தது, அவங்க அந்த காலத்தில் பண்ணது, அது போய் இன்னொருத்தர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? அது உங்களுக்கு அதில் மகிழ்ச்சி அடையாதீங்க. அதில் மகிழ்ச்சி அடைகிறாங்க சிலர். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, ரகசியமாக சந்தோஷப்படாதே. கர்த்தர் அதை பார்க்க, அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கும்? அது व्यसனமாக இருக்கும். கர்த்தருக்கு அது பிடிக்கல. அதனால் மற்றவங்களுக்கு செய்ய விரும்பாததை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யாதிருங்கள். ஆமென். 1 கொரிந்தியர் 13:5-6 அயோக்கியமானதை செய்யாது. அன்பு என்ன பண்ணாது? அயோக்கியத்தனமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினம் அடையாது. அன்பு கோபப்படாது. தீங்கு நினையாது. மற்றவங்களுக்கு தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஆமென். ஸோ அன்பு இப்படி தான் செய்யும். அன்பு கல் எறியாது, அன்பு சொல் எறியாது. அன்பு ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? 13 அதிகாரம் 9 நம்முடைய அறிவு குறைவுள்ளது. இல்லை 13 ரோமர் 13:9 உன்னிடத்தில் இந்த எந்த கற்பனையும் பின்பகுதி இச்சையாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுற? எனக்கு இந்த அசிங்கம்லாம் வேண்டாம் அப்படின்னு நீ அன்பு கூறுற இல்லை, அதே போல் அதே அசிங்கமும் அவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சிடாதீங்க. பிறரோடு கூட இருக்கிற உறவு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது மத்தேயு 7:12 ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ. மத்தேயு 7:12 மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இது அடுத்து அப்படியே ரிவர்ஸ். முதல்ல செய்ய விரும்பாததை அவர்களுக்கு செய்யாதீங்க, இப்போ செய்ய விரும்புகிறதை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு என்ன மனுஷன் செய்யணும்னு விரும்புகிறீங்க? மதிக்கணும்னு நான் விரும்புகிறேன், என்னை மதிக்கணும்னு நான் விரும்புகிறேன், மரியாதையாக பேசணும்னு நான் விரும்புகிறேன், என்னை இழிவாக நடத்தக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன், என்னை கேவலமாக பார்க்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன், எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, எனக்கு உரிமையை, சம்பளத்தை, மற்ற காரியத்தை நியாயமாக கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன், என்னை கனம் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். உங்களுக்கு என்ன விரும்புகிறீங்களோ, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, நின்றுன்னே இருக்கிறீங்க,
யாராவது சீட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு விரும்புகிறீங்க. நீங்கள் சீட்டில் உட்காந்துன்னு இருக்கும்போது அப்படி தானே அவங்களுக்கு விரும்புவாங்க. அப்படி இந்தாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டுக்காத மாதிரி அப்படியே திரும்புறீங்களா? வயசான பாட்டி கிடக்குது. அப்படி விரும்புங்கள். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். செய்ய விரும்பாததை செய்யாதீங்க, செய்ய விரும்புகிறதை செய்யுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை நான் மற்றவர்களுக்கு செய்ய மாட்டேன். என்னால் எதை ஏற்றுக்கொள்ள முடியலையோ அதை நான் என்ன பண்ண மாட்டேன். எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது, இப்போ நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க, இங்கே அங்கே உள்ளுக்குள்ளே இருந்துன்னு கிண்டலுக்கு உட்காந்து வாட்ஸ்அப் நோண்டிங்கன்னு அப்படியே நோண்டி இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ மற்றவங்க பண்ணும்போது பண்ணிங்கன்னா எப்படி? அது அதாவது நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் இருப்போம். கண்டிப்பாக இருப்பீங்க. ஒரு பையன்கிட்ட சொன்னேன், ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது சொன்னேன், ரொம்ப சுட்டித்தனம் பண்ணினே இருந்தான். அவன் கூப்பிட்டு ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சு சொன்னேன், நீ பாஸ்டர் ஆகணும், பாஸ்டர் ஆகி நீ விதைச்சதெல்லாம் அதில் அறுக்கணும். அப்படிதான் ஆசீர்வாதம் போட்டு அனுப்பிச்சேன். சொல்லுது பாருங்களா? அப்போ நம்ம விரும்பலை, நாம் எதிர்பார்க்குறோம் இப்படி இருக்கணும்னு. அதே தான் நமக்கும். அப்போ தான் இந்த சமுதாயத்தில் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோடு கூட நல்ல சுமூகமான உறவை வச்சுக்க முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஒரு முறை இந்த கொக்கும் நிறைய என்ன பண்ணிச்சான், ஃப்ரெண்டாக இருக்கலான்னு ஆசைப்பட்டு ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. கொக்கு என்ன பண்ணிச்சு, நிறைய கூப்பிட்டு வா உனக்கு விருந்து வைக்கிறேன்னு. கொக்கு எப்படி தண்ணி குடிக்கும்? அது உள்ள அப்படி அது ஜாடிக்குள்ளார, கூர்மையான ஜாடிக்குள்ளார, அந்த கூர்மையான ஜாடிக்குள்ளே நரிக்கு வச்சு அது உள்ளாரே போல. நரி ஒன்று தந்திரமாக பண்ணுது, நீ வா உனக்கு நான் வைக்கிறேன். நரி நான் தட்டில் வச்சு சாப்பிடும். அது கொக்கு டோட்டுன்னு குடிக்க முடியல. ஸோ உங்களுக்கு அப்போது நான் இப்படி தான் பண்ணுவேன், அதனால் உனக்கு நான் அப்படி பண்ணேன். உங்களுக்கு அது விருப்பமாக இருக்குது, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. பட் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அல்லது அவங்களுக்கு அந்த இது காரியம், இப்போ உங்களுக்கு பிரியாணி பிடிக்கிறதுன்றதுக்காக அவங்களுக்கு பிரியாணி வரும்போது பிரியாணி செஞ்சீங்கன்னா எப்படி? அவங்களுக்கு பிரியாணியே பிடிக்காது. அவங்களுக்கு வேறு என்ன பிடிக்குமோ அதை, அதுதான் மரியாதை, அதுதான் கனம். ஸோ உங்களையே ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணணும்? இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க ஒரு வீட்டுக்கு, அவங்க முதல்ல என்ன பண்ணணும்? வாங்க வாங்கன்னு கூப்பிடணும். அவங்க வந்து உள்ளார போய் உட்காந்துக்கினாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். அதே போல் உங்கள் வீட்டுக்கு இன்னொருத்தர் வரும்போது நீங்கள் போய் உள்ளே உட்காந்திங்கன்னா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போது வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும், அவங்களுக்கு ரிசப்ஷன் கொடுக்கணும். அவங்க ஏழையோ பணக்காரங்களோ, உயர்ந்தவங்களோ தாழ்ந்தவங்களோ, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ வீட்டுக்குன்னு வந்திருக்காங்க. அவங்கள நம்ம என்ன பண்ணோம்? அதே நாமளும் இப்போது ஒரு வீட்டுக்கு புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறோம், நியூ கமர்ஸ் வீடுன்னு போகிறீங்க. அவங்களுக்கு நம்ம தெரியுமா? நம்ம பாஸ்டர்னு தெரியுமா? நம்ம இதுன்னு தெரியுமா? தெரியாது. அவங்க ஒரு மாதிரி பேசணும்னா அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஒரு ரூடாக பேசுகிறாங்க, ஒரு மாதிரி இருக்கிறாங்க, அப்படி நமக்கு ஃபீல் பண்ணுவோம்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல போகிறேன்? மற்றவர்களுக்கு என்ன செய்ய மற்றவங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை மற்றவர்கள் செய்யுங்க. மற்றவர்கள் எதை செய்ய விரும்பலையோ அதை செய்யாது. ஆமென். அடுத்தது 4வதா கடைசியாக யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க? அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். 4வது, இயேசு நேசித்தது போல நாம் பிறரை நேசிக்கணும். அதாவது முதல்ல என்ன சொன்னார்? 1 கொரிந்தியர் 13:10 என்ன வாசித்தோம்? 9 என்ன வாசித்தோம்? நீங்கள் உங்களை நேசிப்பது போல மற்றவர்களை
நேசியுங்கள்னா. இப்போ கூடுதலாக ஒரு புதிதாக கற்பனை, புதிய ஏற்பாட்டு சபைக்கு என்னது, நீங்கள் உங்களை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்கிறது. அந்த ஸ்டாண்டர்ட் இல்லை. இப்போ நான் உங்களை எப்படி நேசிச்சனோ நீங்கள் அப்படி மற்றவங்களை நேசிங்க. அதாவது இது எவ்வளோ கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்ட் உயர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் சிலர் உங்களே நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, நேசிக்க மாட்டோம், அது குளிக்கவே மாட்டீங்க, அது ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு போவீங்க, சாப்பாடு அதை அப்படி அப்படிங்க. அது மாதிரி தான் மற்றவங்கள என்ன பண்ணுறோம், நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை இயேசு சொல்கிறது, நான் உங்களை எப்படி நேசிச்சனோ அதை போல நீங்கள் மற்றவங்களை நேசிங்க. கிறிஸ்துவை போல மற்றவர்கள் நேசிங்க. அகாப்பே அன்பினால் மற்றவர்களை நேசியுங்கள். அதுதான் தேவன் விரும்புகிறார். அதே 13ஆவது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்கன்னா, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சோத்திரம். இயேசுவின் அன்பு இந்த இடத்துல அழகாக தெளிவாக தெரியுது பாருங்க. இவ்வுலகத்தில் பிதாவினிடத்தில் போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே, தம்முடையவர்களிடத்தில், அதாவது அவர் எப்படி அன்பு வைத்தார்னா, தம்முடைய, இவங்க யார், என்னுடையவர்கள் என்று சொல்லி இயேசு அன்பு வைத்தாராம். சீஷர்களை என்னுடையவர், தம்முடையவர், சொந்தம் பாராட்டி நேசிச்ச அன்பு. டிஃபெண்ட் பண்ணார் நிறைய நேரங்களில் சீஷர்களுக்காக ஆண்டவர் நிறைய நேரங்கள் அவங்கள பாதுகாத்தார். ஏன்னா நீங்கள் என்னுடையவர்கள். அப்போது நம்ம மற்றவங்களை எப்படி பார்க்கணுன்னா, சொந்தம் பாராட்டி நேசிக்க வேண்டும். அப்போ தான் அந்த அன்பு பலப்படும். இயேசு நேசித்தது போல நேசிக்கணும். இயேசு எப்படி நேசித்தார்ன்றதை இந்த இடத்துல சொந்தம் பாராட்டி, பொசசிவ் லவ். இயேசுவின் அன்பு எப்படின்னா பொசசிவ், அதாவது விட்டு கொடுக்காத அன்பு. எதையும் ஜஸ்ட் லைக் தட் விட்டு கொடுக்க மாட்டார். கதிர்களை கொய்து கொண்டிருந்தார்கள் சீஷர்கள். அப்போ எல்லோரும் கேட்குறாங்க, என்ன அது ஓய்வு நாள் கதிர்களை கொள்ள? அப்போது ஆவிதோடு கூட இருந்தவங்கெல்லாம் செஞ்சது தெரியலையா? அவருக்கு ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும் குற்றமில்லாது இருக்கிறார்கள் ஆசாரியர்கள். அப்போ நான் பிரதான ஆசாரியன், இவங்க எனக்கு வேலை செய்கிறாங்க, அதனால் இவங்க சாப்பிட்டா கூட குற்றம் இல்லை, போப்பா நீ. என்ன சொல்ல வரேன், சீஷர்களை இயேசு என் சொந்தம் பாராட்டி நேசித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது முடிவு பரிந்தும் அவரிடத்தில் அன்பு வைத்தாராம். ஆரம்பத்தில் அன்பு வைத்தார், அப்புறம் முற்றில கடைசி வரைக்கும் அன்பு வைத்தார். அதாவது ஒருத்தர் இடத்துல கடைசி வரைக்கும் அப்படி அன்பு வைக்க முடியுமா அப்படின்னா கேள்வியாகுது. ஏன்னா அவங்க நடுவில் எவ்வளோ செய்யலாம், என்னென்னமோ பண்ணலாம், என்னென்னமோ பார்க்கலாம். அதுக்கப்புறமா உறவுகளே பார்த்தீங்கன்னா, கூட பிறந்தவங்களே பார்த்தீங்கன்னா, முடிவு பரிந்து அன்பு கூறுறதுன்றது பெரிய கஷ்டம். இயேசு முடிவு பரியந்தும் அன்பு, யூதாஸ் அன்பு கூர்ந்தார். அவர் சீஷர்கள் மேல் வைத்த அன்பு, அவங்களுடைய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும், சீஷர்கள் என்ன பண்ணாலும் அவங்கள அன்பு கூர்ந்தார். எவ்வளோ விரோதமாக பேசினாலும், எவ்வளோ கூடவே இருப்பேன்னு சொல்லி ஓடி போனாலும் அன்பு கூர்ந்தார். காட்டி கொடுத்தாலும் அன்பு கூர்ந்தார். சண்டை போட்டுக்கினாலும் அன்பு கூர்ந்தார். முடிவு பரிந்தும் அவர்களுக்கு அன்பு கூர்ந்தார் இயேசு. அப்போ நாம் மற்றவர்களோடு, நம்முடைய சீஷர்களோட உறவுகளில் அப்படி தான் முடிவு பரிந்தும் எவர் லாஸ்டிங் லவ். அவருடைய அன்பு எப்படின்னா எவர் லாஸ்டிங், கடைசி வரைக்கும் இருக்கும். நடுவில் வந்துட்டு போகிறதுக்கு இது இந்த அன்பு இல்லை, அது மனித அன்பு அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய அன்பு வைத்தபடியே அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு சீஷர்களிடத்தில். ஏன்னா நீ ஒழுக்கமாக இருந்தால் உன்னை நேசிப்பேன், நீ ஒழுக்கமாக இல்லைன்னா உன்னை நான் நேசிக்க மாட்டேன்னு சொல்ல. காட்டி கொடுத்தாலும் உன்னை நேசிப்பையா, நீ எனக்கு விரோதமாக பேசினாலும் நான் உன்னை நேசிப்பையா, உங்கள்கிட்ட இருந்து நான் பணப்பை எடுக்க மாட்டேயா, உங்கள்கிட்ட இருந்து நான் ஊழியத்தை எடுக்க மாட்டேயா,
உனக்கு நான் சேவை செய்கிறதையும் நிறுத்த மாட்டேயா. எல்லாருடைய கால்களையும் இயேசு என்ன பண்ணார்? கழுவினார். இது இல்லை இல்லை நான் இவங்க கால் தான் கழுவேன், அவங்க காலை கழுவ மாட்டேன் அப்படி சொல்ல. என்ன நன்றி கட்டும் யூதாஸ் 3 வருஷம் என் கூடவே இருந்து ஊழியம் செஞ்சுட்டு என்னை காட்டி கொடுக்க 2 போய்க்கிறேன் 30 வெள்ளி காசு. நான் எத்தனையோ இன்டெரக்டாக சொல்லி பார்த்தேன், அப்படியும் கேட்கல. அதனால் நான் அவனுக்கு சேவை செய்ய மாட்டேன் அப்படி சொல்லாமல் அவனுக்கும் சேவை செய்தார். என்ன சொல்ல வரேன்? நிபந்தனையற்ற அன்பினால் மற்றவர்களை நேசிங்கள். இயேசு என்ன சொன்னார்? நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் மற்றவர்களை நேசியுங்கள். நான் உங்களை எப்படி நேசித்தேன்? சொந்தம் பாராட்டி நேசித்தேன், நான் முடிவு பறிந்த நேசித்தேன், நான் நிபந்தனையின்றி கண்டிஷன் இல்லாமல் நிபந்தனை இல்லாமல் உங்களை நேசித்தேன். நீங்களும் நிபந்தனை இல்லாமல் நேசிங்க. அதுதான் அகாப்பே அன்பு. மற்றவங்க கொடுத்தாங்க, அதனால் நான் கொடுத்தேன். அவங்க எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க, நான் இப்போ பக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, அவங்க வரல. இப்போ அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? போகக்கூடாது அப்படின்றது தான் மனதின் பிரமாணம். அதுக்கு சரி என்ன பண்ணுறது? எப்படிடா சாக்கு போக்கு சொல்லலான்னு தயாரிக்கிறது. எப்படி ரைட்டு இது ஒரு சொல்லி அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். அவங்க எஸ்கேப் ஆன மாதிரி நம்மளும். அப்போது இது இல்லை, அப்போ அவங்க பார்க்கணும், நம்ம போகலனாலும் அவங்க வந்தாங்க பார்த்தியா அப்படின்னு அவங்கள என்ன பண்ணணும்? ரியலைஸ் பண்ண வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அன்பு தான் நிபந்தனையற்ற அன்பு. நேசிக்காமல் போனாலும் நான் உங்களை நேசிப்பேன். ஆமென். அடுத்தது மாறாத அன்பு. முடிவு பரிந்தும் அவரிடத்தில் அன்பு வைத்தபடியே, தம்முடைய அவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரிந்தும். இயேசுவின் அன்பு எப்படின்னா மாறவே இல்லை, அன்சேஞ்சபிள் லவ், மாற்றமே இல்லைங்க. ஆதியில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே அளவோடு தான் கடைசி வரைக்கும் அன்பு கூர்றார். மாற்றமில்லாத ஒரு அன்பு. அப்போ நாமளும் மற்றவர்களை எப்படி நேசிக்கணும்னா மாற்றமில்லாத அன்போடு கூட நேசிக்கணும். நம்ம பிறரை நேசிக்கிறத நம்முடைய செயலில் காட்டணும். யோவான் 13:35 நினைக்கிறேன். ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீங்க வேதத்தை நன்கு அறிந்திருக்கிறதுனால் சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். வசனம் நிறைய மனப்பாடம் பண்றதுனால சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்னு சொல்ல, அப்படியே ஜெபம் பண்றதுனால அப்பா பிதாவே ஐயா நாங்கள் இந்த சமாதானம் உலக சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா ஐயோ தெய்வனே அப்படி கத்தி 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 உலக சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதியாக தூங்க முடியல, நீ கத்துறாம அறியாம யோ 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 ஏன் சமாதானம் போயிட்டு நிம்மதியாக. ஆனால் ஜெபம் பண்ணுறது எதுக்கு? உலக சமாதானம். பக்கத்து வீட்டுக்காரன் சமாதானத்துக்காக நீ முதல்ல சத்தத்தை குறைச்சி ஜெபம் பண்ணு. அவன் என்ன பண்ணுவான்? கஷ்டப்படுவானே அப்படின்றத யோசிங்க. இல்லை அவனுக்கு சத்தமாக போட்டு ஜெபம் பண்ணணும் தான் எனக்கு அப்படி ஜெபம் பண்ண மாதிரி இருக்கும். அப்படின்னா 1ஆம் தேதி நைட் ப்ரேயர் வைக்கிறவா இல்லை வேணா மலைக்கு ஓடிப்போ, யாருக்கும் பிரச்சனை இல்லை. அப்போது இப்படி நாம் மற்ற இடத்துல அன்பு கூர்ந்துட்டோம் அப்படின்னா நிறைய காரியங்களெல்லாம் இந்த சமுதாயத்தில் சீர்பட்டுரும். இயேசுவை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த சமுதாயத்துக்கு, இயேசுவை காட்ட வேண்டிய அவசியம்தான் இருக்குது. அன்புனால் மட்டுமே தான் அதை காட்ட முடியும். அப்போது நீங்கள் ஒருத்தர் இயேசு அன்பு கூர்ந்தது போல் நீங்கள் அன்பு கூர்ந்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். நம்ம நல்ல ஒரு கிறிஸ்தவங்களாக வாழ்ந்தோம் என்பதற்கு அது ஒரு பெரிய அடையாளம் இருக்கும், சாட்சியாக இருக்கும். ஆமென். ஸோ நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். பிற மற்றவர்களோடு இருக்கிறவரும் முதலாவது நான் சொன்னேன் கடன் படாதீங்க. கடன் படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள், அதுக்கு சில ஆலோசனைகள் சொன்னேன். ரெண்டாவதாக நம்ம மற்றவர்களுக்கு கடனாளி. 1 யோவான் 3:16 அதே வாசித்துருங்க. 1 யோவான்
அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தபடியினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அன்பு இன்னதென்று நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமென். நாமும் சகோதரருக்காக. அப்போ எவ்வளவு தூரம் அன்பு கூறணும்னா ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு மற்ற இடத்துல நம்ம அன்பு கூறணும். ஏன்னா ஜீவனை கொடுக்க நம்ம என்னவா இருக்கிறோம்? ஏன்னா வேதம் சொல்லு ரோமர் 11:13 அன்பு கூறுகிறதுல தான் கடனாக இருக்கணும், வேற ஒன்றிலும் கடன் படாதிருங்கள். அன்பு கூறுவதில் மட்டுமே கடன்படுங்கள். அப்போது அந்த அன்பு கடனாளிகளாக இருக்கணும். ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். இயேசு நம் மீது நமக்காக மரித்ததினால் அன்பு இன்னதென்று நாம் அறிந்து கொள்கிறோம். இப்போ நாம் மற்றவர்களை நேசிக்கிறதுனால அவங்களுக்கு ஜீவனை கொடுக்க நாம் எல்லாரும் கடனாளிகளாக இருக்கிறோம். அப்போ மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கே அன்பு கூறணும்னா ஜீவனையே கொடுக்குற அளவுக்கு. ஜீவனை விட வேறு என்ன இருக்குது? முடிஞ்சு போச்சு. அவசரத்துக்கு பணம் கேட்குறாங்க, இல்லை பிரதர் கொடுத்து உதவுங்கள். ஆமென். அவசரத்துக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு உதவி கேட்குறாங்க, செய்ய முடிஞ்சா இல்லை, இப்போது செய்ய முடியல அப்படின்னா அந்த உதவி உண்மையாகவே அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுதுன்னா, முடியலன்னா கூட மெனக்கெட்டு ஏதாவது செய்கிறதுக்கு ட்ரை பண்ணு. உங்களுக்கு நடந்தால் என்ன இருக்கும்? உங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும்? இப்போது உங்களுக்கு அவசரமாக ஒரு உதவி தேவைப்படுது, அவங்ககிட்ட கேட்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? எப்படி கேட்பீங்க? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன், கொஞ்சம் எங்கன்னா கேட்டு சொல்லுங்களேன், ஏதோ வாங்கி கொடுங்களேன், திருப்பி கொடுத்துட்றேன், கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது, கொஞ்சம் கொடுங்களேன் அப்படி கேட்குறோம்ல. அதே போல் தான் அவங்களும் அப்படி இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய இருதயம் என்னோடு கூட சாமுவேலின் புஸ்தகத்தில் இருக்கு பாருங்க. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட 2 ராஜாக்கள் 10:15 என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையா இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையா இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப் அப்படியே இருக்கிறது என்றான். ஆமென். என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா? பக்கத்தில் பார்த்து கேட்கணும். ஏன் நான் உன்னை எப்படி நேசிக்கிறேனோ அதே மாதிரி தான் நீயும் நேசிக்கிறியா? என் இருதயம் உன்னிடத்தில் செம்மையாக இருக்குது, அதே போல் நீயும் என்ன? அப்போ நான் என்ன பண்ணேன்? அப்படி இருக்கிறதுனால உன் கையை தா. அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன் கையத்தில் ஏறி வர சொன்னான். அப்போ அதாவது இருதயம் செம்மையாக இருந்தால் தான் கையை கொடுக்கணும். இருதயம் செம்மையா, நான் உன்னை நேசிக்கிறது போல நீ என்னை நேசிக்கிறியா? நீ நேசிக்கிறது போல நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னா கை கொடு. ஸோ அப்போ ஒருவரோடு ஒருவர் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட அன்பு காணப்படுமானால் அந்த சமுதாயத்தில் நம்ம நிச்சயமாக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியும். ஆமென். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ கடன்படாதீங்க. அடுத்தது மற்றவர்கள் செய்ய விரும்பாததை செய்யாதீங்க. மற்றவர்கள் உங்களுக்கு செய்ய விரும்புகிறதை செய்யுங்க. அடுத்தது இயேசுவை போல மற்றவங்களை நேசிங்க. இயேசுவை போல நீங்கள் உங்களை நேசிக்கிறது போல பிறரை நேசிங்கள் என்பது பிரமாணம். இப்போ புதிய ஏற்பாட்டில் நான் ஒரு புதிய கட்டளை கொடுக்குறேன்னு இயேசு சொன்னார். நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் மற்றவர்களை நேசிங்கள். இயேசு ஜீவனையே கொடுத்து நேசித்தார். இப்போ நாமளும் அவளுக்கு ஜீவனை கொடுக்க கடனக்காரங்களாக இருந்துக்கிட்டு ஒரு சின்ன காரியம் கூட செய்ய முடியாதபடிக்கு நம்ம இருப்போம்னா நம்ம வஞ்சகர்களாக இருப்போம். சமுதாயத்தில் நம்ம பாதிப்பை ஏற்படுத்தவே முடியாது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே எங்களை முழுமையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். சமுதாயத்தில் நாங்கள் ஒரு சிறந்த கிறிஸ்தவர்களாக இருக்க, மற்றவர்களோடு கூட இருக்கிற உறவை மேம்படுத்த ஆண்டவரே ஒருவரிடத்திலும் கடன்படாதிருங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கேன். நாங்கள் கடன்படாத வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க.
கடன் வாங்காதபடிக்கு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆலோசனைகளை அப்படியே பின்பற்றி போக எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளும் விலகட்டும். ஆண்டவரே நாங்கள் கடன் வாங்காதிருப்போம், அநேக ஜாதிகளுக்கு கொடுப்போம் என்கிற வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று நாங்கள் அறிகிறோம். அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நாம மகிமைக்காக ஆண்டவரே நாங்கள் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவங்களா இருக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். அதே போல் எங்களுக்கு மற்றவர்கள் செய்ய விரும்பாத காரியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யாதபடிக்கு அந்த ஞானமுள்ள இருதயத்தை, அன்புள்ள இருதயத்தை தாங்கப்பா. அதே போல் மற்றவர்கள் எங்களுக்கு செய்யணும்னு விரும்புகிற காரியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை போல மற்றவர்களை நேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் எப்படி மற்றவர்களை நேசிச்சீரோ, நீர் எப்படி எங்களை நேசிச்சீரோ ஆண்டவரே, உமக்கா எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்தீரே. எங்களுக்காக அத்தனை அவமானங்களையும் அத்தனை அடிகளையும் காயங்களையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீரே. நாங்களும் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்க கடன்காரர்களாக இருக்கிறோமே, அதை அறிந்தவர்களாக மற்றவர்களிடத்தில் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். காத்துக்கொள்ளும். இந்த சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கையின் இருதயத்தில் ஆழமாய் பதிந்துவிட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.